வணக்கம். தமிழ் பெண்களுக்காக உங்கள் ஜோதேஸ்வரன் சிறுவார்புரை முருகன் கோயிலிருந்து. வணக்கம். ஓம் முருகா. முருகா சரணம். சிறுவாபுரி முருகன் அடியார்களது சிந்தையிலே எப்போதும் குடிகொண்ட அழகன் வாழும் பதியாகிய சிறுவாபுரி அல்லது சிறுவை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகாவில் பொன்னேரிக்கு மேற்கில் 10 கிலோமீட்டரில் உள்ளது. சென்னையில் இருந்து கும்மிடிப்பூண்டி செல்லும் GNT சாலையில் 35வது கிலோமீட்டரில் உள்ளது. தற்போது இவ்வூர் சின்னம்பேடு என்றும் சிறுவரம்பேடு என்றும் வழங்கப்படுகிறது. சென்னை பேசின்பால் பஸ் நிலையத்திலிருந்து 133 என்ற எண் உள்ள பஸ் சிறுவாபுரி அதாவது சின்னம்பேடு முருகன் கோவில் வழியாக ஆரணி பெரியபாளையம் செல்கிறது. அகரம் என்ற இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும். பொன்னேரியிலிருந்து பெரியபாளையம் செல்லும் டவுன் பஸ் சிறுவாபுரி கோவில் வழியாக செல்கிறது. சிறுவாபுரிக்கு பெயர் வந்த வரலாறு மிகவும் சுவையானது. ஸ்ரீராமபிரானின் புதல்வர்களான குச்சன், லவன் ஆகிய இருவரும் 4 வகையான சேனைகளோடு தமது தந்தை என்று அறியாமல் கோதண்டராமனோடு எதிர்த்து போர் செய்து வெற்றி பெற்ற ஊர் சிறுவாபுரி எனப்படும் சிறுவர்புரி. சிறுவர் குச்சலவர்கள் சிறுவர் பிளஸ் அம்பு பிளஸ் எடு சிறுவரம்பெடு என்றாகி தற்போது சின்னம்பெடு என்று மருவி உள்ளது. ஸ்ரீராமபிரானின் புனித திருப்பாதங்கள் பட்ட இடமாக தலபுராணம் சொல்லும். எனவே மாலுக்கும் மருகனுக்கும் விருப்பமான இத்தலத்தில் வளம் மிகுந்து வரும் அடியார்களுக்கு வரத்தையும் மிகுதியாக அளிக்கிறான் முருகப்பெருமான். இக்குறிப்பை அருணகிரிநாதர் இத்தல திருப்புகளில் பிறவியான என்ற பாடலில் அழகாக காட்டுகிறார். சிறுவராகி இருவர் அந்த கரிபதாதி கொடுபொரும் சொல் சிலையிராமன் உடன் எதிர்ந்து சமராடி செயமதான நகரமர்ந்த அழகை போல வளம் மிகுந்த சிறுவை மேறி வரம் மிகுந்த பெருமாளே. சிறுவராகி இருவரந்த கரிபதாதி கொடுபொரும் சொல் சிலையிராமன் உடன் எதிர்ந்து சமராடி செயமதான நகரமர்ந்த அழகை போல வளம் மிகுந்த சிறுவை மேறி வரம் மிகுந்த பெருமாளே. பழனிப்பெருமானின் திருவருள் பெற்று திருவண்ணாமலை ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் குருவருள் பெற்று வள்ளிமலையில் திருப்புகழ் ஆசிரமம் அமைத்து இந்த நூற்றாண்டின் முற்பகுதியில் திருப்புகழை இசையோடு பரப்பியதில் பெரும் பங்கு கொண்டவர் தவத்திரு வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். அவர் தொகுத்துள்ள அனுஷ்டான திருப்புகழ் பாராயண முறையில் புதிய அதாவது சொந்த வீடு பெற வேண்டுவோர் பாராயணம் செய்ய வேண்டிய திருப்புகழாக அண்டர்பதி குடியேற எனும் பாடலை குறிப்பிட்டுள்ளார். இது சிறுவாபுரிக்கு உரிய திருப்புகழ் என்று அன்பர்கள் அறியும்போது இத்தலத்துக்குத்தான் எத்தனை பெருமை! ஆம், இன்றும் சொந்த வீடு வேண்டுவோரது பிரார்த்தனைகளையும் கோரிக்கைகளையும் சிறுவாபுரி முருகன் நிறைவேற்றி வைக்கிறார். உம்பர் தரு தேனு மணி என்று எல்லாவற்றையும் கொடுப்பார். அவரை வணங்கி தொடர்ந்து கோயிலை வலம் வரும்போது பைரவர் சந்நிதி அழகாக உள்ளது. அவரையும் வழிபட்டு இப்போது நாம் உள்ளே நுழைகிறோம். அங்கே உள்மண்டபம் தாண்டி சென்றதும் சிறுவை மேறி வரம் மிகுந்த பெருமான் அருட்காட்சியளிப்பார். அவரது மாட்சி நமது சிந்தையை ஈர்க்கும் காட்சி. அவன் புண்டரிக விழியாளன், அண்டர்மகள் மணவாளன், தன் தரள மணி மார்பன், செம்பொன் எழில் செறி ரூபன், தன் தமிழின் மிகுநேயன். அவனது வலது திருக்கரம் ஒன்று அடியார்களுக்கு அபயமளித்து வேண்டிய வரங்களை அருளவும், பின் வலக்கரம் ஜபமாலையும் முன்னிடக்கரம் இடுப்பிலும் பின்கரம் கமண்டலமும் கொண்டு விளங்குகிறது. இக்கோலம் பிரம்மசாஸ்தா வடிவமாகும். பிரணவப் பொருளை அறியாத பிரம்மனை தண்டித்து சிருஷ்டி தொழிலை மேற்கொண்ட கோலமே பிரம்மசாஸ்தா வடிவமாகும். முருகப்பெருமானது அருட்கோலங்களில் ஒன்றான இவ்வடிவத்தில் அவனை வணங்குவோர் பிரம்ம வித்தைகள் கைவரப்பெற்று புந்திநிலை அறிவாளனாக திகழ்வர் என்பதை அருணகிரியார் கூறுகிறார். சிறுவாபுரி அறிவாளனை வணங்கிய பின் முன்மண்டபத்தில் விளங்கும் அருணகிரிநாதரை தரிசிக்கலாம். அவருக்கு அருகில் சிறுவாபுரி திருப்புகழ் பாடல்கள் மற்றும் குமாரஸ்தவம், வேல் வணக்கம் போன்ற கல்வெட்டுக்கள் காட்சியளிக்கின்றன.
இத்தலத்துக்கு வந்து வழிபடுவோர்களுக்கு வசதியாக இப்பாடல் கல்வெட்டுக்கள் உதவுகின்றன. இங்கு பஞ்சலோக ஐம்பொன் படிமத்தில் காட்சியளிக்கும் திருவீதி உலா நாதரான உற்சவ மூர்த்தி ஆறுமுகப் பெருமானின் வடிவம் மிகவும் அற்புதமானது. அதற்கு எதிரில் அமைந்துள்ள விசாலமான பெரிய உள் மண்டபத்தின் ஒரு புறம் உற்சவ மூர்த்திகள் அறை உள்ளது. அதனை அடுத்து அருணாச்சலேஸ்வரர் மரகத பச்சை வண்ணத்தில் காட்சியளிப்பார். அருணகிரியார் தோன்றி அருளிய தலமான திருவண்ணாமலையில் மயிலுமாடி நீயாடி வரவேணும் என்ற அவரது வேண்டுகோளின்படி முருகப்பெருமான் தூணில் தோன்றி அருட்காட்சி வழங்கினார். அச்சந்நிதி கம்பத்து இளையனார் சந்நிதி என்று இப்போது வழங்கப் பெறுகிறது. அதைப் போன்றே சிறுவாபுரி திருப்புகழில் மைந்துமயில் உடனாடி வரவேணும் என்று வேண்டியபடி இங்கும் அருட்காட்சி அளித்துள்ளார். இந்த ஒற்றுமையைப் போலவே இரு தலங்களிலும் அண்ணாமலை நாதரும் உண்ணாமுலை அம்மையும் காட்சியளிக்கிறார் என்று சொன்னால் மிகவும் பொருத்தம்தானே. அருணாச்சலேஸ்வரரையும் அழகுமிக்க எழிற்கோலத்துடன் காட்சியளிக்கும் வள்ளிமணவாளப் பெருமானையும் அபீதகுஜாம்பிகை அதாவது உண்ணாமுலை அம்பிகையையும் வழிபாடு செய்து மீண்டும் வெளிப்பிராகாரம் வலம் வரும்போது சண்டிகேஸ்வரர், நாகர், பைரவர் ஆகிய சந்நிதிகளையும் வணங்கி கொடிமரத்தடியில் நமஸ்கரித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். இத்தலத்தில் அமைந்துள்ள ஆலயங்களில் ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அகஸ்தீஸ்வர பெருமான் ஆலயம் மிகவும் அற்புதமான கஜபிருஷ்ட வடிவமைப்புடன் கூடியது. இக்கோயிலும் அதில் உள்ள விக்கிரகங்களும் பொலிவு பெறும் வகையில் இக்கோயிலை அழகாக திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் செய்ய இவ்வூர் மக்கள் ஏற்பாடு செய்துள்ளார்கள். சிறுவாபுரி முருகன் கோவில், ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் கோவில், ஸ்ரீ வரதராஜர் கோவில் ஆகிய 3 கோயில்களும் திருப்பணி செய்விக்கப் பெற்றதன் மூலம் இவ்வூரும் பொலிவுடன் செல்வச் சிறப்பும் மிகுந்து விளங்குகிறது என்பதில் ஐயமில்லை. இத்தலத் திருப்புகழ் பாடல்களில் பெருமையையும் இத்தலத்தின் அரிய பல சிறப்புகளை அனைவரும் உணர்ந்து இன்புற ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஞாயிறன்றும் சிறுவாபுரி முருகனுக்கு விசேஷ அபிஷேகம் நடத்தப் பெறுகிறது. சரணம் சரணம் சரவண பவவோம், சரணம் சரணம் சண்முகா சரணம். சிறுவாபுரி முருகன் துணை, சிறுவாபுரி முருகன் துணை. அனைவரும் வந்து சிறுவாபுரி முருகனின் திருவருளை பெற்று இன்புற வேண்டுமென அழைக்கிறோம். நான் வந்து சிவபுரி முருகன் கோயிலுக்கு வந்து கோவிட் நாட்டிலேருந்து வந்திருக்கேன். அப்போல்லாம் வந்து இவ்வளோ கூட்டமே கிடையாது. நான் நேராக சாமி பார்க்க வருவேன். நேராக கேட் வழியாக வந்து சாமி பார்த்துட்டு உடனே வெளியே போயிடுவோம். இப்போ கும்பாபிஷேகம் நடந்ததுக்கப்புறம் வந்து கோயிலே வேற லெவல் ஆயிடுச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நிற்க வேண்டியது சாமி பார்க்குறது. அந்த அளவுக்கு விசேஷம் ஆயிடுச்சு. நடக்காமல் ஒன்றும் இல்லை. எங்கள் அண்ணன், என் தங்கச்சிக்கெல்லாம் இங்கே 6 வாரம் வந்தோம். அதே சக்ஸஸ் தான் ஆயிடுச்சு. வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. இப்போ அடுத்த 6 வாரம் நான் வரலாம், எனக்கு அந்த சக்ஸஸ் ஆகும் தான் நான் வந்திருக்கேன். அந்த அளவுக்கு பவர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வருஷம் போயிடுச்சுன்னா திருப்பதி மாதிரி கூண்டு அடிக்கிற அளவுக்கு இந்த இடத்துல வந்து அவ்வளோ விசேஷமா இருக்கு. எல்லாம் முருகனுடைய அருள் தான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிறுவாபுரி பாலசுப்பிரமணியர் முருகன் கோயிலிலிருந்து அற்புதமான பதிவு இதோ உங்களுக்காக. இந்த ஆலயத்திலே 400க்கும் மேற்பட்ட அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு, அன்னதானம் நாள்தோறும் நடைபெறுகிறது. இக்கோயிலில் பல லட்சம் மக்கள் கடந்த 3 நாட்களாக ஆடி கிருத்திகை வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை வழிபாடு ஆற்றுகின்றார்கள். இந்த ஆலயத்தினுடைய திருக்குல சீரமைப்பு பணி மிக சீரும் சிறப்புமாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பர்கள் இதில் பங்கு கொள்ளலாம் என்று சொல்லி நிர்வாகம் மிக சீரும் சிறப்புமாக இந்த அடியார்களுக்கு, பக்த கோடிகளுக்கு வரிசை முறைப்படுத்தி வழிபாட்டிற்கு, ஆலய தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பேர் சொல்லுங்க. பரத். பேசுங்க. அஞ்சாவது வாரம் வந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு சிவராத்திரி முருகனுக்கு மேல ஒரு அன்பு, ஒரு பிரார்த்தனை மூலம் தான் வந்தோம். வீடு கட்டணும், அதுக்கப்புறமா பிள்ளைங்க நல்லா படிக்கணும், வீடு வந்து ஒரு சுபட்சியமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்துட்டு இருக்கோம்.
இது 5வது வாரம், ஃபைனல் அடுத்த வாரம் தான். கண்டிப்பா 6 வாரம் முடிச்ச வாரம் நாங்க நினைச்சது நடக்கும் நம்புறோம் சார். தேங்க்யூ சார். யோகலட்சுமி. எல்லாமே ஒரே பரவாயில்லைங்க சார். சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. சொல்லுங்க. இல்ல சார். வேல்முருகனுக்கு அரோகரா. சிறுவாபுரி தலத்திற்கு 6 வாரங்கள் தொடர்ந்து வரும்பொழுது அடியார்கள் வேண்டும் அருளை வாரி வழங்குகிறார். அதுபோல அடியார்கள் தலத்திற்கு வரும்பொழுது கலச கோபுரத்தை வணங்கி பின்பே முருகனிடம் வேண்டும் என்று வேண்டுவதை வேண்டி கேட்டுக்கொள்ளுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறார். 6 வாரங்கள் தொடர்ந்து வந்தால் வேண்டிய வரங்கள் அவர் அனுப்புகிறார். திருச்சிற்றம்பலம். வேல்முருகனுக்கு அரோகரா. திருநாட்டுறையிலிருந்து தமிழ் தங்கைக்காக உங்கள் ஜோதி சார்.